ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகோஸில் கூட்டு எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரியான பருப்புலாம் யூஸ் பண்ணலங்க. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பருப்புலாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சௌச்சௌ கூட்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்கும். அதில் வந்து கூட்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூட்டு. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில், அதாவது தமிழ் ஸ்டைல் அந்த ஸ்டைலில் தான் கூட்டு பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு அரை கப்பும், சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து அரை கப்பும் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலி ஒரு கப் வந்து நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் வந்து நல்ல தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மூழ்கிற அளவுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் வந்து எதுக்காக நம்ம வந்து சோக் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நம்ம பருப்பு வந்து கரெக்டாக ஊறியிருக்கும். நம்ம காய் கூட வேகும்போது காயும் வந்து கரெக்டாக வெந்து வரும். இதே நீங்கள் சோக் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா விசில் வந்து ரொம்ப வைக்க வேண்டியதாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து காயும் சரியாக வேகாது, கடலைப்பருப்பும் சரியாக வேகாது. ஸோ இப்போ இந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஊறிட்டுருக்கட்டும். 1 மணி நேரம் ஊறின பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இது எடுத்துக்கேன். நான் வந்து ஒரு அரை முட்டைகோஸ் இதுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு முதல்ல அந்த மெயின் ஸ்டாக் வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லேயராக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சி கட் பண்ணோன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். கூட்டுக்கு தேவையான சைஸ்க்கு ஈஸியாக கட் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லா முட்டைகோஸும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச பருப்பு வந்து முதல்ல குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சேர்த்த பிறகு நம்ம வந்து முட்டைகோஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்குறது தான் வந்து கரெக்டாக வந்து சேர்க்கணும். குக்கரில் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வெந்து அதில் வந்துடும். ரொம்பவும் வந்து அதிகமாக தண்ணியும் இல்லை நிறைய கண்டென்ட்டும் வந்து குக்கரில் சேர்க்கக்கூடாது. ஸோ அதையும் கவனத்தில் பார்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு வந்து பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன். 4, 5 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்த பிறகு நம்ம வந்து ஊற வச்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கப் இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக 4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலி இப்போதைக்கு 6 கப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து கலந்து விட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக நம்ம கரண்டி போட்டு 2யும் மிக்ஸ் பண்ணுறோன்னா, பருப்பு வந்து அடியில் தங்கியிருக்கும், மேலே வந்து காய் இருக்குது இல்லையா, ஸோ அதனால 2யும் சமமாக வேகிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் 1 கப்பு தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக அது முக்கிற அளவுக்கு வருது. அதனால் எக்ஸ்ட்ரா 1 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக 7 கப்பு தண்ணி வந்து இதுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து பருப்புக்கு மட்டுமே வந்து 1 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் காய்க்கு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன், அதாவது 2 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து இந்த காய்க்கு வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கணும், வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்க இது மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நான் வந்து இதில் வந்து எதுவும் மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்கல. எனக்கு வந்து கூட்டுனாலே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது. அதனால நான் எதுவும் சேர்க்கல. இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து சூப்பராக வந்து கூட்டு ரெடி ஆகும். இப்போ வந்து நான் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம வைக்கணும் குக்கர் எப்போதும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 லாங் விசில் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நேச்சுரல் விசில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணேன்னா சூப்பராக நம்மளோட காயும் பருப்பும் சமமாக வெந்திருக்குங்க. பருப்பும் சூப்பராக வெந்திருக்கு, காயும் செம்மையாக கரெக்டாக வெந்திருக்கு சொல்லப்போனால். ஸோ அதுக்கு தான் வந்து பருப்பு எல்லாமே நம்ம ஊற வச்சுட்டு பண்ணுறது.
இப்போ நம்ம குக்கரை அடுப்பை திரும்ப ஆன் பண்ண தேவையில்லை, அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கப்பு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப்புனா வந்து ஒரு 6 சில்லு போல் வரும், சில்லு கணக்கில். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து மையாக அரைச்சி சேர்க்க பிடிக்காது அப்படின்னு நினச்சின்னா முக்கால் அளவுக்கு கோஸ் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வாயில் தட்டுப்பாட்டாக பிடிக்காதுனாங்க நான் வந்து நல்லாவே பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தாளிப்பு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து ஒரு சின்ன இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, உடச்ச உளுந்தம்பருப்பு 1½ டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் வந்து 2 வந்து பிச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம சிகப்பு மிளகாய் சேர்க்கும்போது தாளிப்பில் சேர்க்கும்போது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரோடு வரும். அதுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கிறது. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் காரமே போதும்னு நினச்சிங்கன்னா அதுவே வந்து விட்டுடலாம். திரும்ப சிகப்பு மிளகாய் சேர்க்க தேவையில்லை. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 4 இதெல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு தக்காளி ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்து அதுவும் இது பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து புளிப்பு டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து கூட்டில் வந்து தக்காளி சேர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வந்து தக்காளி வந்து போட மாட்டேன் கூட்டுக்கு, அதனால் நான் வந்து சேர்க்கல. இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி தக்காளி சேர்க்காமே பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இதோட ரெசிபிலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கிடையாது, அதுக்காக தான் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து சாதத்தோட பசையும் போது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுங்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து உப்பு வந்து சரியாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வந்து கொதி வந்துட்ட பிறகு நம்ம வந்து தேங்காய் அரைப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அரைப்பில். உங்களுக்கு வந்து காரம் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக தான் காரமாக இருக்குங்க கூட்டு எப்பொழுதும். ஸோ அதனால வந்து நான் 2 பச்சை மிளகாவே போதும்னு நினச்சேன். அதனால் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுனால உப்பு மறுபடியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். முதலே வந்து நம்ம உப்பு சேர்த்ததோட இப்போ வந்து ஒரு டோட்டலி 1/2 டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருப்போம். உப்பு வந்து கணக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதனால வந்து நான் உப்போட அளவுக்கு சரியாக சொல்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டைல் கூட்டு. இதே நீங்கள் கூட்டு பொடி போட்டும் பண்ணலாம். பட் இந்த கேபேஜ், முட்டைகோஸுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் இந்த கூட்டு நல்லா தான் இருக்கும். பட் முட்டைகோஸுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு பண்ணும்போது இன்னுமே வந்து சுவை சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 3-4 நாளைக்கு வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கூட இன்றைக்கி வந்து கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். நல்லா காரசாரமாக ஏதாவது வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து சட்டிலாக இருக்குங்கிறதுனால அது கூட மேட்ச் பண்ணறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.